அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. நேற்று எவ்ரிடே நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இதுக்கெல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மார்க்கெட் இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம சொன்ன நம்பர் 21,757 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கீழே டவுன் வந்தது. ஹெவி ஃபால் ஆச்சு. 21,683 609 வரைக்கும் வரும். இங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே போயிருக்கணும். மேலே போகல, ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகி மார்க்கெட்டை கீழே வந்துடுச்சு. இப்போ 536க்கு கீழே இருக்குது. ஒரு வேளை இன்றைக்கி மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட் ஆனது 663 வரைக்கும் 21,663 வரைக்கும் இன்றைக்கி போகலாம். ஏன்னா ஃபெப் அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் இப்போ ஃபெப்பு போட்டு பார்க்கணும். இந்த லோலேருந்து, ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து இதுக்கு முன்னாடி 3 வாட்டி பையே இருக்குது. இதே இடத்துலேருந்து பையே இருக்குது, அதுக்கு முன்னாடியும் பையே இருக்குது. ஸோ இங்கேருந்து பை ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம். இந்த வீக் பார்த்திங்கன்னா மேலே போகிறது 22,080, கீழே மார்க்கெட்டு 21,340 வரைக்கும் வரலாம் அப்படின்றது என்னோட கணக்கு. ஸோ 1.618 வரைக்கும் கீழே வரலாம். டவுனில் மேலே போகிறதா இருந்தால் அந்த மாடலில் போகலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு 21,663ன்றது மேலே சப்போர்ட் ஆகவும், மேலே ரெசிஸ்டன்ஸ், கீழே பார்த்திங்கன்னா 21,340. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்றைக்கி இதில் பண்ணலாம். இப்போது மேலே போகிற மாதிரி இருந்தால் முதல்ல 21,560 நம்மளுக்கு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவலு 602 ஃபெப் லெவல். அடுத்தது 633, 663. ஸோ 663 வரைக்கும் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வரைக்கும் போகலாம். மார்க்கெட் மேலே போகலாம். அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு டவுனில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் 2-3 பேட்டர்ன் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்படி போகுதா, ப்ரொடக்ஷன் எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா எம் பேட்டர்ன் போட்டால் கீழே வரணும். இங்கேருந்து போட்டால் நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் மாதிரி மேலே போகணும். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஃபெப்பை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுறது చాలా சிறந்தது. ஸோ இதை பார்த்து பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி தன்னோட லோவுக்கு வந்துடுச்சு. இந்த இடத்துலேருந்து பாருங்கள் பையாக இருக்குது மார்க்கெட்டு. இந்த இடம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட் பையாக இருக்குது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு 5 மினிட்ஸ் சார்ட்டில் டவுன், மார்க்கெட் டவுன் வந்தால் இந்த லெவல் பார்த்துக்கோங்க. இங்கே வரைக்கும் 46,981 வரைக்கும் வரலாம். ஓகேவா? ஸோ ஃபெப் நம்ம இந்த லோலேருந்து இப்படி போடுறோம். இங்கே ஒரு டாப், டபுள் டாப்னால் மார்க்கெட் கீழே வரணும். இங்கேருந்து மேலே போகிற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டு இதை டபிள்யூவாக எடுத்ததுன்னா மார்க்கெட் மேலே போகணும். 2 விஷயந்தான். புரியுதா? ஸோ இங்கே வந்துதா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணுன்னா மேலே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 47,821 போய் ரிட்டர்ன் ஆகுதா, இல்லை மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதா அப்படின்றது 821 ரொம்ப முக்கியமான இடம் இன்றைக்கி. ஸோ மார்க்கெட் ஒரு வேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை முடிச்சுட்டு வரலாம். பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் கேப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது போகுதுன்னா அடிச்சுட்டு 786 சஸ்டெயின் ஆனால் நம்ம பைக் போகலாம். பைக் போனால் நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணலாம். ரைட். ஸோ இது பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? நிஃப்டியும் அதே மாடல், நிஃப்டி மாடல்லே தான் இருக்குது. ஸோ இதே நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபின் நிஃப்டிக்கு பண்ணுறது நல்லது. 21,244 கீழே மார்க்கெட் உடனே கீழே போகுமான்றதை பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு 200க்கு கீழே வந்தால் நீங்கள் இந்த
பாயிண்ட்டை வந்து 21,098 கேப்சர் பண்ணுறதுக்கு பாருங்கள். இங்கே தான் சஸ்டெயின் பண்ணி மேலே திரும்பிச்சுன்னா அடுத்த டார்கெட் இது தான். ஸோ 390, 317, 462. சரி, இதை பார்த்து பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட். பை.